ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார். அது அசைவுறாது அசைவுறாது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய நிலையான அமைதியும் சமாதானமும் உரித்தாகட்டும். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு இதோ இந்த வேளையிலே திரு அவையோடு இணைந்து நாம் சிந்திக்க இருக்கிற இன்றைய திருப்பாடலை நாம் இப்பொழுது பார்ப்போம். நமக்கு இன்று சிந்திக்க கருத்தாக பல்லவியாக கொடுத்திருக்கிற இந்த திருப்பாடல், ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். இது திருப்பாடல் 93 எடுக்கப்பட்டது. இதில் முதல் 5 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு கடவுளினுடைய அரசாட்சி. கடவுளினுடைய அரசாட்சி எப்படிப்பட்ட அரசாட்சியாக இருக்கிறது என்பதை இந்த 5 வசனங்கள் மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த அரசாட்சியை பார்க்கிற போது இதை ஆள்பவர் ஆண்டவர். இந்த ஆண்டவர் நம்மை படைத்தவர், நம்மை ஆளுகிற ஆண்டவராக இருக்கிறார், அரசராக இருக்கிறார், அமைதியை வழங்குபவராக இருக்கிறார், நம்மை ஆட்சி செய்கிறார். இந்த ஆட்சி செய்கிற அரசர் நம்மை எல்லா சூழல்களிலும் பாதுகாக்கிற ஒரு நபராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளின் அரசாட்சி எத்தகைய விழுமியங்களை கொண்டது என்று சிந்தித்து பார்க்கிற போது இந்த 5 வசனங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு பாடமாக நிறைய விழுமியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த அரசாட்சி நீதியை கற்றுக் கொடுக்கிறது. இறைவனுடைய அரசாட்சி நேர்மையை கற்றுக் கொடுக்கிறது. இறைவனுடைய அரசாட்சி அன்பை கற்றுக் கொடுக்கிறது. இறைவனுடைய அரசாட்சி அமைதியை வழங்குகிறது. இறைவனுடைய அரசாட்சி மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இறைவனுடைய அரசாட்சி இரக்கம் மிகுந்த பரிவு மிகுந்த அரசாட்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் இதை கடைபிடிக்கிறோமோ நாமும் இறைவனது அரசாட்சியில் பங்கு பெறுகிற, இறைவனுடைய அரசாட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு நபர்களாக நாம் மாறுகிறோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் கடவுளை மாட்சிப்படுத்த இந்த 7 குணநலங்கள் நமக்கு பயன்படுகிறது. நீதி, நேர்மை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பரிவு, இவற்றையெல்லாம் நாம் நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற போது நாம் இறைவனது ஆட்சியில் ஒரு பங்குதாரர்களாக இருக்கிறோம். இறை விழுமியங்களை கடைபிடிக்கிற இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அனைத்திற்கும் மேலாக இதை அனைத்தையும் இறைவனது அதிமிக மகிமைக்காக நாம் கடைபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எல்லா இடங்களிலும் இறைவனது அரசாட்சி நிரம்பி இருக்கிறது. அப்படி என்றால் எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் ஒரு அரசராக, பாதுகாப்பாளராக இருக்கிறார். வேற்றுமைகளை களைந்து எல்லோருக்கும் ஆட்சி செய்கிற சமமான சரியான ஆட்சியை கொடுக்கிற ஒரு நபராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று பார்க்கிற போது, பாவிகளையும் இறைவன் அன்பு செய்கிறார். பாவிகளையும் இறைவன் அரசராக இருந்து மன்னிக்கிறார். அவர்களை திடப்படுத்துகிறார். அவர்களை தேற்றுகிறார், திருத்துகிறார். அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறார். பிரியமானவர்களே, நாமும் இப்பேற்பட்ட பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த வேளையிலே ஏசாயா புத்தகம் இதோ சொல்வது போல, ஆண்டவர் அமைதியின் அரசர். யோவான் நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இதோ மத்தேயு நற்செய்தியிலே, அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் அவர்கள் கடவுளின் மக்கள் என
போற்றப்படுவர் என்கின்ற வசனங்கள் போல இந்த விழுமியங்கள் இறைவனால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விழுமியங்கள். கிறிஸ்துவர்களாகி நாம் இந்த விழுமியங்களை நாம் கடைபிடிக்கிற போது நாமும் நம்மில் இருக்கிற இந்த சமுதாயத்தில் இறைவனது அரசாட்சியை நாம் பரப்புகிறோம், அதை வளர்க்கிறோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். செபிப்புமாக. எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்துகிற நல்ல இறைவா, உம்மை எங்கள் அரசராக எங்களுக்கு நீர் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது அரசாட்சியில் நாங்கள் அனுபவித்து வருகிற அன்பு, நீதி, நேர்மை, இரக்கம், பரிவு, மன்னிப்பு, மகிழ்ச்சி ஆகிய இந்த கொடைகளை நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் வாழ்வாக்க தேவையான அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.